தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அதுல கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய ஒரு சில இடங்களையும் புதுவையிலையும் மழை பெய்திருப்பதாகவும் காரைக்கால் பகுதியில வறண்ட வானிலையே நிலவியதா சொல்லப்பட்டிருக்கு. கடந்த 24 மணி நேர வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்கள்ல 2 to 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமா பதிவாகி இருக்கு. அதே மாதிரி அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை மதுரை விமான நிலைய பகுதியில 40 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் கரூர், பரமத்தி பகுதியில 21.5 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகி இருக்கு. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் தெற்கு ஆந்திர மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமா ஜூலை 18 to 24 வரைக்கும் ஒரு சில பகுதிகளுக்கு எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கிறாங்க வானிலை மையம். அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். ஜூலை 19 பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளின் ஒரு சில இடங்கள்ல கனமுதல் மிக கனமழையும், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளின் ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில பகுதிகளில் தரைக்காற்று மணிக்கு 40 to 50 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜூலை 20 பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளின் ஒரு சில இடங்கள்ல கனமுதல் மிக கனமழையும், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளின் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில பகுதிகளில் தரைக்காற்று மணிக்கு 40 to 50 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஜூலை 21 நீலகிரி, தென்காசி, தேனி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில பகுதிகளை பொறுத்த வரைக்கும் தரைக்காற்று மணிக்கு 40 to 50 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஜூலை 22 பொறுத்த வரைக்கும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பகுதிகளில் தரைக்காற்று மணிக்கு 40 to 50 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜூலை 23 மற்றும் 24 பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய ஒரு சில இடங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்கிறாங்க வானிலை ஆய்வு மையம். சென்னை மற்றும் புறநகர பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பை பொறுத்த வரைக்கும் நாளைய தினம் வானம் ஓரளவு மேகமூட்டத்தோட காணப்படும் அப்படின்னும், நகரத்துடைய ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் 34 to 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் 25 to 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்னு சொல்லியிருக்கிறாங்க வானிலை மையம். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் ஜூலை 18 முதல் 22 வரை தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளை சூறாவளி காற்று மணிக்கு 40 to 50 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும். அப்படிங்கிறதுனால மேற்குறிப்பிட்ட நாட்கள்ல மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு வானிலை மையம் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.